ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற அதே டேஸ்ட்டில் பன்னீர் உடையாமல் டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண பன்னீர் அதில் சேர்த்துட்டு 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் அதில் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கி வரணும். வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இதில் ரோஸ்ட் பண்ண பன்னீரை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்தனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 3 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு பட்டர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.